எப்படிங்க ஆரம்பிக்கலாம்? நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா? அப்போ வணக்கம்னு சொல்லி. சரி, ரைட், புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடி இருக்கும். இந்த டோட்டல் என்டர்டெய்னர் கொடுக்கிற ஒரே ஆள் இந்தியாவில் இருக்காருன்னு சொன்னா I'm proud to say it is Dalamati Vijay. ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറുന്നത്. எல்லாம் மாசுங்க விஜய் தம்பிக்கு. ஏய் தம்பி, லவ் பண்ணுவீங்களா? பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே. கட்டுனா இவளை கட்டு காலம் ஆஞ்சநேய சாமியா வாழ்ந்தது. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன். அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம். நேரடியா பார்க்கறதுக்கும் ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கும் இன்னொரு அவதாரம் தான். ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்டமே. காதலுக்கு மரியாதையெல்லாம் மறந்தே போச்சு. ஹீரோவை லவ் பண்ற ஃபேன்ஸை பார்த்துருப்போம். ஃபேன்ஸை லவ் பண்ற ஒரு ஹீரோன்னா அது விஜய் சார் தான். விஜய் சார் அவரை பார்த்தாலே எனக்கு சுத்தி போன போலதான் இருக்கும். அவரோட குட்டி குட்டி ரியாக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி கியூட்டா ரொம்ப அழகா பண்ணுவார். ரொம்ப ரொம்ப நல்லா. அவரு ரொம்ப அழகா சிரிப்பாரு. வெக்கப்பட்ட ரொம்ப அழகா இருப்பாரு. பாருங்க, சின்ன குழந்தை. எப்பவுமே சொல்றதுதான், அண்ணன் எப்பவுமே வேற லெவல் தான். மாமே, அன்போ அடியோ எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. ஏன் சொல்லு, நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ட்ரிபிளா திருப்பி கொடுப்பேன். தெரிஞ்சுக்கோ. இந்தியாவுடன் பெஸ்ட் டான்சர். எனர்ஜி லெவல் இஸ் சோ அமேசிங். ஒரு மாதிரி மனுஷன் இப்படி ஆடுறானே, என்ன ஜென்மம் அப்படிங்கிறது. 1990களில் எனக்கு போட்டியா ஒரு நடிகர் உருவானார். ஆரம்பத்துல நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை. இதெல்லாம் ஒரு மூஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒரு மேகசின்ல வந்து எழுதினாங்க. அழுதான், நல்லாவே அழுதான். போக போக அதுவே ஒரு சீரியஸான போட்டியாளர் மாறினார். அந்த என்னோட ஃப்ரெண்டுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நடிச்சாச்சு, படம் ரிலீஸ் ஆயாச்சு. சில பாராட்டுகள், பல விமர்சனங்கள். இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா கொஞ்சம் கூட கலங்காம அவரு மேல, அவர் வெற்றி மேல உள்ள பயத்துல நானும் வளர ஆரம்பிச்சேன். அவரை தாண்டணுங்கிற முயற்சியில நானும் போட்டி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் ஒவ்வொரு சூழலுக்காகவும் காத்திருந்து இன்னைக்கு நெஞ்ச தட்டி பெருமையா சொல்றேன், அந்த போட்டியாளர் உருவான வருடம் 1992. ஃபேண்டாஸ்டிக் growth of an actor. எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அது. இன்னைக்கே எல்லாமே சாதிக்கணும் அப்படின்றதால கண்டிப்பா சாதிப்போம் அப்படின்னு. இந்த போட்டியாளரின் பெயர் ஜோசப் விஜய். அன்னைக்கு ஜோசப்பா இருந்த என்னோட நண்பன் விஸ்வரூபம் எடுத்து வேற ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி புரட்சி தலைவர்னா அது ஒருத்தர் தான்.
நடிகர் திலகம்னா அது ஒருத்தர் தான். புரட்சி கலைஞர் கேப்டன் அப்படின்னா அது ஒருத்தர் தான். உலக நாயகன் அப்படின்னா அது ஒருத்தர் தான். சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். அதே மாதிரி தலைனா அது ஒருத்தர் தான். தளபதிக்கு அர்த்தம் தெரியும்ல. தளபதி அப்படின்னாலே உங்களோட சிரிப்பு எங்களுக்கு போத, உங்களோட ஸ்டைல் எங்களுக்கு போத, உங்களோட நடிப்பு, டான்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு போதை சார். பட் தளபதிக்கு என்ன விஷயம் போத? ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. யாரோ எதற்கு ஆளையிலங்கிற எண்ணம் தான் ஜனநாயகத்தோட முதல் யாகம். நான் எதிர் வரிசையில் இருப்பேன், எதிர்கட்சியாக, கேள்வி கேட்பவனாக. யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். 2026 உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ரைட்டு, மஜாதான். ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இனிமே no looking back. தப்பு பூஜ்யம் பிடிக்குது. ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தான்னா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன். வெற்றிக்கு பின்னாடி போவாத, உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு. வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உன் பின்னாடி வரும்னு சுவாமிஜியே சொல்லியிருக்காரு. எந்த சுவாமிஜி சொல்லியிருக்காரு? பாரி ஆனந்தா சுவாமிஜியா? நான் மெசேஜ் சொல்றியா? One last time.